அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி February 9, 2024. இன்ஸ்டியூஷனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸினுடைய ரேஞ்ச் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒன்ஸ் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் சார்ட். ஓகே, நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கலாம். அது 21,095 வரைக்கும் வரலாம். ஒன்ஸ் அதுக்கு ஒரு மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 21,850க்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் அது 22,060 வரைக்கும் ட்ராவல் ஆகலாம். மீன்ஸ் அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சார்ட் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்க சார்ட் பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோட சார்ட். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் மேலே ஏறினா கூட அது 20,550 அதை டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரலாம். 19,914 ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச் இருக்குது. ஒன்ஸ் அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தான் பார்க்குறோம். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். இப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க, திரும்ப அவங்க மேலே ஏற்றுற வாய்ப்பு இருக்குது. 20,250 அந்த ரேஞ்ச் போயிட்டு திரும்பவும் 20,040 வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். இருக்கிற பொசிஷனில் மார்க்கெட் கீழே இறங்கலாம். அன்றைக்கி இது இறங்கினா கூட அது 44,380 அந்த ரேஞ்சுக்கு கீழே போயிட்டு திரும்ப ப்ராஃபிட் புக்கிங்னால மேலே வரும். இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா அது 46,500 அந்த 518 அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் டவுன் ட்ரெண்டில் தான் வச்சுருக்காங்க. மார்க்கெட் மேலே ஏறினா கூட அது 45,450 அந்த ரேஞ்ச் உள்ளே போயிட்டு திரும்பவும் ப்ராஃபிட் புக்கிங் 44,800 வரைக்கும் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம தரப்பில் வந்து அட்வான்ஸ் மார்க்கெட் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த மார்க்கெட் கிளாஸில் கம்ப்ரஸிங் ஜோன், ஆவரேஜ் பிவோட் ரேஞ்சோடைய கேல்குலேஷன் அண்ட் ஃபைண்டிங் ஹை லோ கேல்குலேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனோட வால்யூம் லெவல்ஸ், பெண்டிங் வால்யூம் லெவல்ஸ் வந்து கவர் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணுறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை நம்ம அதில் சொல்லித்தரோம். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.